குயின் கோப்ரா நேயர்கள் அனைவருக்கும் இதயக்கனி விஜயனின் வணக்கம். பாலச்சந்தர் அவரோட சந்திப்பு அந்த 2007 எம்ஜிஆர் 90க்காக சந்தித்தப்போ நானும் திரு மயில்சாமி அவர்கள் தான் அவரை பார்க்க போனோம். நானும் மயில்சாமியும் அந்த எம்ஜிஆர் 90 நிகழ்ச்சிக்காக எடுத்துக்கிட்ட முயற்சிகள், அதாவது காமராஜர் அரங்கத்தில் எத்தனையோ கலைஞர்கள் வந்தாங்க. அது போக நாங்கள் அர்ஜுன், நடிகை சினேகா, நடிகர் பரத், நடிகர் கேஆர் விஜயா, நடிகர் லக்ஷ்மி, இப்படி இத்தனை பேரையும் சந்திக்கும் போது பாலச்சந்தர் அவர்களையும் சந்தித்தோம். பாலச்சந்தர் அந்த சந்திப்புக்கு அப்புறம் அவருக்கு இதயக்கனி பத்திரிகை தொடர்ந்து நான் அனுப்பினேன். முதல்ல அது சுவாரஸ்யம் இல்லாமல் தான் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார் புக்கு. அவர் என்கிட்ட சொன்னார். அப்புறம் போக போக உள்ள புரட்டி பார்க்க எம்ஜிஆர் பற்றி இவ்வளோ தகவல் சொல்ல முடியுமா? எங்களுக்கு தெரியாத பல உண்மைகளை, எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை நீங்கள் எடுத்து காட்டுறீங்களே. நான் எம்ஜிஆர் பற்றி எவ்வளோ விஷயங்கள் கேள்விப்பட்டால் கூட நீங்கள் கொடுக்குற விஷயங்கள் ரொம்ப புதுசாக இருக்கே அப்படின்னு ரொம்ப வியந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டார். ஒரு நாள் சந்திக்க போகும்போது வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகும்போது உட்காந்து என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் மெழுகுவர்த்திங்கிற ஒரு படம் அவர் எழுதி அந்த படம் எம்ஜிஆர் நடித்து நின்று போனது. அது மேடை நாடகம் நடத்தப்பட்ட அந்த மெழுகுவர்த்திங்கிற அந்த படம் அது படமாக்கப்பட்டும் போது எம்ஜிஆர் நடிப்பு அந்த படம் நின்று போனது. ஏன் நின்று போனதுங்கிறதுக்கு முழு கதை என்கிட்ட சொன்னாருங்க. ஒரு இரவு எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. என்கிட்ட அவர் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அந்த இதயக்கனி அந்த பத்திரிகை கொடுத்த ஒரு ஊக்கம், ஒரு உற்சாகம் அவருக்கு அந்தளவு வந்துருச்சு. என்கிட்ட அவ்வளோ தூரம் வெளிப்படையாக பேசினார். அப்புறம் எங்கே சந்தித்தாலும் கையை பிடிச்சிக்குவார். 1 வருஷம் நடத்தலாம், 2 வருஷம் நடத்தலாம், இத்தனை வருஷங்கள் நடத்த முடியுமா? இத்தனை வருஷங்கள் எம்ஜிஆர் பற்றி சொல்கிறதுக்கு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் என்கிட்ட வியந்து தெரிவிக்கும் போது நான் சொன்னேன் அவர்கிட்ட, என் வாழ்நாள் போதாதுன்னு சொன்னேன். எம்ஜிஆரை பற்றி சொல்கிறதுக்கு என் வாழ்நாள் போதாது. அவர் 70 வருடங்கள் வாழ்ந்தாலும் அவரை பற்றி சொல்வதற்கு எனக்கு ஒரு 100 ஆண்டு வேணும் போல் இருக்கு. லைஃப்பில் ஒவ்வொரு மணித்துளையும் ஒவ்வொரு நிமிடமும் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அவருக்கு ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டார் அப்படி சொன்னதை கேட்டு. அதுக்கப்புறம் நடிகர் ராஜேஷோடைய ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு ரிசார்ட் ஒன்று தொடங்குறாங்க பூந்தமல்லி ரோட்டில். அந்த ரிசார்ட்ஸுக்கு நடிகை சிம்ரன் உட்பட பெரிய திரைப்பட கலைஞர்கள் நிறைய பேர் வர்றாங்க. அது வரவங்க பாலச்சந்திரையும் ஒரு நடிகர் ராஜேஷ் இன்வைட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் வர வழியில் நான் வணக்கம் சார்னு சொல்லி இதயக்கனி விஜயன் வாங்க வாங்கன்னு சொல்லி கையை பிடிச்சிக்கிட்டு 15 நிமிஷம் பேசிகிட்டு இருக்காருங்க. நேரம் அங்கே நெருங்கிட்டு இருக்கு. அவர் தொடங்கி வைக்கிறதுக்காக நேரம் நெருங்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் சட்டையே பண்ணல. எங்கூட பேசுறது அவ்வளோ ஆர்வம் கேட்டார். எப்படிங்க இந்த பத்திரிகை நடத்திட்டு இருக்கீங்க? அப்பவும் திருப்பி கேட்குறாரு, எப்படி உங்களுக்கு இவ்வளோ விஷயம் கொடுக்க முடியுது? எல்லாரும் எங்களை சுற்றிட்டு எனக்கு உள்ள ஒரே நெருக்கடியாக இருக்குது. என்னடா அது இவர் ராஜேஷ் வேற ஒரு மாதிரி பார்க்குறாரு, ஏன்னா இப்படி இவர் மடக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து இது பண்ணி அப்புறம் நானாக தான் அவர்கிட்ட சரி நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு டைம் கேட்டுட்டு நான் வரேன், உங்கள் ஆஃபீஸ் வரேன், நம்ம பேசுவோம், எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு கடந்து போனார். ஸோ இப்படி அந்த எனக்கு கிடைத்த வாசகர் அப்படி இதில் என்னென்னா, இந்த பத்திரிகையினுடைய வாசகர் வட்டம் ரொம்ப பெருசு. கேள்வி பதிலும் தலையங்கமும் இந்த பத்திரிகையினுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். நடிகர் சத்யராஜ் பலமுறை சொல்லியிருக்காரு, சரோஜதேவி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்கள் பத்திரிகையில் நான் கேள்வி பதில் ரொம்ப விரும்பி வைப்பேன், நிறைய தகவல் எங்களுக்கு சொல்கிறீங்க, யாருக்கும் தெரியாத பல உண்மைகளை சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சரோஜதேவி சொல்லியிருக்காங்க. சத்யராஜ் சொல்லியிருக்காரு. நடிகர் பாண்டியராஜன் ஆகட்டும், பொன்வண்ணன் என்ன பண்ணேன்னா, நான் ஒரு இடம் கேள்வியை கொஞ்சம் சின்ன லைட் ஃபாண்டில் போட்டு பதில ஸ்ட்ராங்கான ஃபாண்டில் போட்டவுடனே கொஞ்சம் அவர் சங்கடப்பட்டார். நீங்கள் அப்படி இது பண்ணக்கூடாது, கேள்வி உங்களுக்கு திக் பாயிண்டில் இருக்கணும், கீழே அந்த இது பதில் இதாக இருக்கணும், கேள்வி தான் முக்கியம், நீங்கள் பதில் சொல்கிறது அந்த கேள்விக்கு தகுந்த நீங்கள் பதில் கொடுக்குறீங்கன்னு அவங்க உணரணும். அப்படிங்கிறப்ப நீங்கள் பழைய பேட்டர்னை மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் பழையபடி அதை கொண்டு வந்தேன். ஸோ இப்படியெல்லாம் என்னை உன்னிப்பாக கவனிக்கின்றவர்கள் உண்டு. பேராசிரியர் ஞானசம்பந்தம், மதுரை பேராசிரியர், இன்றைக்கு நடிகராக பல படங்கள் நடித்துக் கொண்டிருக்கிற பேராசிரியர் இதயக்கனிக்கு தீவிர வாசகர். அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணேன்னா எப்படியும் குறைஞ்சது 15-20 நிமிஷம் இதை பற்றி பேசுவார். கேள்வி பதிலை பற்றி சொல்லுவார், தலைங்கத்தை பற்றி சொல்லுவார். இப்படிலாம் நீங்கள் எழுதியிருக்கீங்க, இதெல்லாம் யார் எழுதுறா, யார் சொல்லுவா, இந்த தைரியம் உங்கள்கிட்ட ரொம்ப இருக்குது, அதை எதையுமே இதில் காரியம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் நினைக்காம அது உங்களோட பொதுவான நோக்கம் அதில் வெளிப்படுது அப்படின்னு சொல்லி அவர் பண்ணியிருக்கார், அப்படி சொல்லியிருக்கார் திரு ஞானசம்பந்தம் அவர்கள். இது என்னென்னா, இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கும்போது இந்த பத்திரிகைக்காக நடத்தின விழாக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு யாரும் இந்த எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் செய்ததில்லை, வேறு யாரும் செய்ததில்லை, எந்த அமைப்பும் செய்ததில்லை. மலேசியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 25-30 நிகழ்ச்சி நடத்தியிருப்போம் இதயக்கனி பத்திரிகை மூலமாக. என்னுடைய புத்தக வெளியீடு நிகழ்ச்சிகள், அங்கே உள்ள எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாக்கள், இத்தனையிலும் என்னுடைய பங்களிப்பு இருக்குது. இங்கேருந்து திரைப்பட நடிகளை போயிருக்கோம். எம்ஜிஆருக்கு சிலை முதல் முறையாக மலேசியாவோட தைப்பிங்கில்
திறந்து வைக்கப்படும். அந்த சிலை திறப்பு நிகழ்ச்சிக்கு என்னுடைய பங்களிப்பு அதில் உண்டு. இங்கேருந்து சத்யராஜை கூப்பிட்டு போனேன், மயில்சாமி வந்தார், வின்சென்ட் அசோக் நடிகர் வின்சென்ட் அசோக் வந்தார், இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போனோம். அந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடந்தது. அந்த நிகழ்ச்சி மேடையில் சத்யராஜ் சொன்னது என்னென்னா, இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு 2 காரணம். ஒன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இன்னொன்று இதயக்கனி விஜயன். இந்த 2க்காகத்தான் நான் வந்து இந்த ஊருக்கு நான் வந்தேன். எம்ஜிஆரை பற்றி அவர் சிலை திறப்புக்கு எனக்கு நான் என்னை வந்து அழைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் சொன்னது அந்த மேடையில். ஸோ இப்படி இது மாதிரி விஷயம் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விஷயம். இன்னொன்று, இதயக்கனி பத்திரிகை சார்பாக வெளியிட்டு எம்ஜிஆர் திரைப்பட கருவில்னு ஒரு ஆல்பம் புக்கு வெளியிட்டோம். அந்த புக்கு வெளியிட்டப்போ, அதாவது அதனுடைய புக்கு வெளியீடு வந்து மலாக்கா தமிழ் சங்கத்தோடு சேர்ந்து நடத்தினோம். அந்த தமிழ் சங்கத்துக்கு கட்டணம் கட்ட நிதி தேவைப்பட்டது. என்னுடைய புத்தக வெளியீடு மூலமாக அவர்களுக்கு 30,000 வெள்ளி, இன்றைக்கி வந்து இந்த 30,000 வெள்ளிங்கிறது இன்றைக்கி மதிப்பு 6 லட்சம் ரூபா, 6 லட்ச ரூபா மதிப்புள்ள நிதி உதவி அவங்களுக்கு கிடைச்சது. அது சொல்லுவாங்க, அதாவது இந்த கட்டடம் எழுப்புவதில் உங்களுடைய பங்களிப்பும் இதயக்கனி விஜயன் அவருடைய பங்களிப்பும் உண்டுங்கிறது எப்போவுமே நன்றியோடு அவங்க சொல்லுவாங்க. அப்படிங்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லிக்கிறேன். இப்படி வெவ்வேறு ஊர்கள், அதே மாதிரி சிங்கப்பூரில் வந்து எம்ஜிஆர் நூற்றாண்டு வந்து மிக பிரம்மாண்டமாக நடத்தினோம். அதாவது ஏர் இண்டியா விமானத்தில் ஒரு 40 கலைஞர்கள் இங்கேருந்து நாங்கள் போனோம். அதில் வந்து சரோஜதேவி, லதா, மஞ்சுளா, சச்சு, வெண்ணிராடன் நிர்மலா, பாக்யராஜ் அவர்கள், அவருடைய மனைவி பூர்ணிமா பாக்யராஜ், அண்ணாதுரை கண்ணதாசன், நாகேஷோட மகன் ஆனந்த பாபு, கவிஞர் முத்துலிங்கம், இப்படி ஒரு பெரிய ஒரு கூட்டம் இங்கேருந்து போயிருக்கு. பல பேர், இனியா, அப்புறம் வேறு இன்றைய திரைப்பட கலைஞர்கள் நிறைய பேர் வந்து வந்தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக திரு அருமைச்சந்திரன் அவரோடு சேர்ந்து நடத்திய அந்த நிகழ்ச்சி வந்து இதுவரை யாரும் வெளிநாட்டில் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துனதில்லை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கோம். ஏர் இண்டியா விமானம் எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க, எங்களுக்கு கட்டண சலுகை கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்த நிகழ்ச்சி அது. அது மாதிரி நூற்றாண்டு விழாவை வந்து ஸ்ரீலங்காவில் பண்ணோம். கண்டியில், எம்ஜிஆர் பிறந்த கண்டியில் வந்து பண்ணோம். அதுக்கு காரணம் வந்து இதயக்கனி பத்திரிகை. அங்கே கண்காட்சி நடத்தினேன். கண்காட்சியில் வந்து சரோஜதேவி அவர்களோட வந்து வரவழைத்து அவங்க இலங்கை போன போது 1965 வந்து எம்ஜிஆரோட இலங்கை போனப்போ எடுத்த படங்கள் மட்டும் ஒரு 25 படங்கள் இருக்கும். அது தனியாக கேலரி மாதிரி வச்சு அதில் வச்சுருந்தோம். அந்த சபாநாயகர், பாராளுமன்ற சபாநாயகர் பார்த்துட்டு, ஆஹா என்ன எம்ஜிஆர் எவ்வளோ அழகாக இருக்குது, அது மாதிரி சரோஜதேவி அழகாக இருக்காங்களே அப்படின்னு வந்து பாராட்டினார் சபாநாயகர். அந்த சபாநாயகர் மேடையிலேயே அவர் வந்து சொன்னார். அது என்னை வந்து கௌரவிச்சாங்க மேடையில். ஸோ இப்படி என்னுடைய பங்களிப்புங்கிறது மிக பெருசு. பிரான்ஸ் நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருடங்கள் தொடர்ந்து போய் எம்ஜிஆருடைய நிகழ்ச்சியில் நடைபெறுவதற்கு இதயக்கனி ஒரு காரணம். இதயக்கனி இணைந்து நடத்திய விழாக்கள் நடைபெற்றிருக்கிறது. அது மாதிரி இலங்கையில் வந்து கொழும்புல நடத்தியிருக்கோம், நூறலியாவில் நடத்தியிருக்கோம். யாழ்ப்பாணத்தில் எம்ஜிஆர் சிலை முன்பாக வைத்து ஒரு நிகழ்ச்சி, என்னுடைய புத்தக நிகழ்ச்சியில் நடந்தது. துபாயிலையும் போய் நடத்திட்டோம். துபாயில் வந்து 2014 எடுத்த முயற்சி வந்து 2024 தான் நாங்கள் அந்த 10 வருட முயற்சி, இடைவிடாத முயற்சியில் நாங்கள் போய் என்னுடைய புத்தக நிகழ்ச்சியை நடத்தினோம். எம்ஜிஆர் நிகழ்ச்சி நடந்தது. அது மாதிரி ஆஸ்திரேலியாவில் 2025 செப்டம்பரில் போய் ஆஸ்திரேலியாவில் என்னுடைய புத்தக வெளியீடு நிகழ்ச்சி நடந்து அங்கே போய் எம்ஜிஆரை பற்றி பேசினேன். அங்கே உள்ள தமிழ்ச்சங்க அமைப்பு மூலமாக நான் கலந்துக்கிட்டேன். இவ்வளவு தூரம் வந்து செஞ்சுருக்கோன்னா இது வந்து இந்த உழைப்பு வந்து சாதாரணம் இல்லை. அவ்வளவு இதில் எனக்கு என்ன வரவு வந்தது, என்ன செலவு பண்ணுங்கிறதெல்லாம் கணக்கு போட்டு சொல்ல முடியாது. அவ்வளவு தூரம் ஸ்பான்சர்ஸ்லாம் பெருசாக கிடையாது. இந்த பத்திரிகை மூலமாக வருகின்ற விளம்பரங்கள், இந்த உதவிகள், இதை வச்சு நண்பர்கள் மூலம் வர வச்சு தான் இதை வந்து மேலும் மேலும் வந்து தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு வந்து இந்த பத்திரிகை வந்து இதயக்கனி பத்திரிகை மட்டும் இல்லை, எம்ஜிஆர் விழாக்களுக்கு வந்து நாங்கள் வந்து உலகம் பூரா கொண்டு சேர்த்துருக்கோம். அதனால் வந்து என்னை யாராவது பார்த்தாங்கன்னா, நீங்கள் இங்கே ஊரில் இருக்கீங்களே, நீங்கள் என்ன வெளிநாட்டில் இருக்காங்க நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு என்ன கிண்டல் பண்ணுவாங்களா இல்லை பாராட்டுவாங்களா கேள்வி பண்ணது தெரியாது. பார்த்திவன் ஒரு இடத்த கூட்டத்தில் கேட்டது, ஆமாம் என்ன உங்களை இங்கே பார்க்குறேன், நான் நீங்கள் தேட்டருக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்திவன் கூட்டத்தில் கேட்குறாரு. முத்துராமன் எப்போவுமே எஸ்வி முத்துராமன் அவர்கள் எப்போ பேசுனாலும் எந்த நாட்டில் இருக்கீங்க சொல்லுங்கள் நீங்கள் அப்படி கேட்டு என்கிட்ட பேசுவார். இது வந்து எனக்கு ரொம்ப பழகி போன விஷயம். ஏன்னா நான் வந்து நிறைய முகநூலில் நிறைய பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாட்டுக்கு போனால் நிறைய பதிவுகள் போட்டுகிட்டே இருப்பேன். அப்போ நான் வெளிநாட்டிலே இருக்கிற மாதிரி ஒரு பிரமை உண்டாக இருக்கும். அந்த பிரமை வந்து இப்போ நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். இது என்னடா நமக்கு கேள்விகள் இப்படி வருதுன்னு நானே கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம கொண்டு இருக்கோம். அதனால் இது ஃபேஸ்புக்கு முகநூல் வாசகர்களாகட்டும், இதயக்கனி யூடியூப் நேயர்களாகட்டும், எல்லாருக்குமே வந்து எம்ஜிஆருங்கிற ஒரு சக்தியை வந்து ஒரு உழைப்போட, ஒரு ஈர்ப்போட, ஒரு உயிர்ப்போட வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா அதுக்கு வந்து இதயக்கனி விஜயனுடைய உழைப்பும் முயற்சியும் இதயக்கனி இதழும் வந்து ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பற்றி பேசுகிறேன்னா நாள் முழுக்க சொல்லிகிட்டு இருக்கலாம். பட் வந்து சுருக்கமாக என்னுடைய ப்ரொஃபைல்
இதயக்கணி பத்திரிகையோட ப்ரொஃபைல், என்னை பற்றி ப்ரொஃபைலும் இதில் நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.